எங்க அக்காக்கு கண்ணு தெரியாது, சோடா புட்டி. பக்கத்து வீட்டுல தான் டிவி. 50 பைசா கேக்குறாங்க. 50 பைசாலாம் இல்ல. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி போய் அவங்க வீட்டுல தண்ணி கிணி பிடிச்சி கொடுத்தோம்னா உள்ள உட்கார வச்சிருவாங்கன்னு எவ்வளவு முயற்சி பண்றாங்க. எங்க அக்காவை கையில பிடிச்சிட்டு ஃபுல்லா கதை சொல்லிட்டு அவ கையை கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். பக்கத்து வீட்டு கூட்டிட்டு போன காசு எல்லாம் உள்ள அனுப்ப மாட்டேன்ட்டாங்க. கூட்டிட்டு மேல வந்து எங்க அம்மாட்ட காசு கேட்கறாங்க. இந்த அத்திவரதர் மாதிரியே படுத்துட்டு இருக்காங்க. படுத்துட்டு இருக்காங்க, தூங்குற மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. காலை பிடிச்சி பாக்குறோம், 7 மணி ஆயிடுச்சுங்க. இதுக்கு மேல அந்த பூதத்தையாவது காட்டிடுறேன் அக்காவுக்கு. கையில பிடிச்சிட்டு தெருவுல ஓடுறேங்க நானு. திருப்பூர் வீடுன்னு ஒரு வீடு இருக்கு எங்க தெருவுல, திப்பு தெருவுல. திருப்பூர் பனியன்காரங்க வீடு, பல மாடி கட்டியிருப்பாங்க. உங்க வீட்டுல டிவி இருக்குன்னு தெரியும் எனக்கு. கூட்டிட்டு போறேன், கதவு அடைச்சிருக்கு. கதவு தட்டுறேன், திறக்கிறாங்க. செய்திக்கு 5 நிமிஷம் இருக்கு. 7 மணிக்கு செய்தி. எங்க அக்கா அந்த படம் பார்க்கணும்னா செருப்பு எல்லாம் வச்சிருக்கிற இடத்துல உட்கார சொல்றாங்க. நல்ல பரவாயில்ல உட்காருங்க. எங்க அக்காவை, எங்க அக்கால செருப்பு கட்ட உட்கார்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை சுல்தானா, எனக்கு கண்ணு தெரியாதுங்கிறாங்க. அவ்வளவு தூரம் டிவி தெரியலங்குது எங்க அக்கா. என்ன பண்றதுன்னு தெரியலங்க. மனசெல்லாம் அப்படி ஒரு நெருப்பு. எங்க அக்கா கையை பிடிச்சிட்டு, அந்த சின்ன வயசுக்கு யோசிக்கிற மனசு சூடா பிடிச்சுக்கிட்டு தெருவுல தர 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 தரன்னு இழுத்துட்டு வரேன். அப்ப மனசுல நினைக்கிறேன், இனிமேல் எவ வீட்டுக்கும் டிவி பார்க்க போகக்கூடாது. சொந்தமா காசு வாங்கி சம்பாதிச்சு வீட்டுல டிவி போட்டு அப்புறமா தான் டிவி பார்க்கும். அந்த வினாடியில முடிவு பண்றேன். அது வரைக்கும் சொந்தமா வீட்டுல என்னுடைய பேச்சு போட்டியில நான் சம்பாதிச்ச காசை கொடுத்து 3500 ரூபாய் கிரவுன் கருணா சூப்பர்னு ஒரு டிவி போட்டி. ஜப்பான் நாட்டுல போயிட்டு வந்திருக்கிறாங்க நிறைய பேர். மீன் இருக்குல்ல, உயிரோடு மீன் சாப்பிடுவாங்க. நான் ஒரு வெளிநாட்டுக்கு போயிருந்த போது ஒரு